Hi everyone, welcome to Madison YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் வந்து நைட்ரோஜன் பேலன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். The amount of nitrogen excreted each day mainly in urine equals to the amount of consumed mainly in the dietary proteins. இப்போ நைட்ரோஜன் excreted each day mainly in urine equals to the amount of consumed daily mainly in the dietary. இப்போ நைட்ரோஜன் எவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டயட்டரி ப்ரோட்டீன்ஸ் டயட்டரியில் நைட்ரோஜன் எடுத்துக்கிறோம். இதான் வந்து நைட்ரோஜன் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. The nitrogen balance measures of a difference between the nitrogen intake as well as the nitrogen excretion. இது வந்து ரெண்டுக்குமே நைட்ரோஜன் பேலன்ஸ் என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம எவ்வளோ நைட்ரோஜன் எடுத்துக்கிறோம் எவ்வளோ இது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறோமோ அதான் வந்து நைட்ரோஜன் அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நைட்ரோஜன் பேலன்ஸ். A healthy human adult is a nitrogen balance. During active growth, the tissue repair after the surgery or trauma, the body is positive nitrogen balance. இப்போ வந்து ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சுனாலும் அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ ரிப்பேரோ இல்லை அவங்களுக்கு சர்ஜரி ஏதாவது நடந்து ஏதாவது ட்ராமா ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வந்து பாசிட்டிவ் நைட்ரோஜன் பேலன்ஸ் இருக்கும். Since there is net nitrogen retention for building a new tissue, in fever, starvation and anacaxia, there is loss of nitrogen. Fever, starvationலாம் வந்து loss of nitrogen is greater than the intake and the individual is negative nitrogen balance. இந்த இடத்துல வந்து நிறைய நைட்ரஜன் இருக்கும் இன்டேக்கை விட. ஸோ வந்து அங்கே வந்து நெகட்டிவ் நைட்ரஜன் இந்த ஃபீவர் கண்டிஷன்லேயோ ஸ்டார்வேஷன் பசிக்கிற கண்டிஷன்லேயோ அவங்களுக்கு அப்படி இருக்கும். இதே ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் கண்டிஷனில் எப்படி இருக்குன்னா இந்த ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் adequate, the nitrogen balance can tilt positive side. The nitrogen output was compared by converting the grams of protein in the diet to the nitrogen equivalent. Approximately 90% of the nitrogen is excreted in urine and urea. 90% of the nitrogen என்ன ஆகும்னா நைட்ரஜன்லையும் யூரியாவும் எக்ஸ்க்ரீட் ஆகுது. இந்த ப்ரெக்னன்சியில் வந்து லாக்டேஷனில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் adequate. The nitrogen balance can tilt the positive side. இப்போ நார்மல் பர்சனுக்கு பார்த்தோன்னா இட் எக்ஸ்க்ரீட்ஸ் 10 to 20 கிராம் யூரியா நைட்ரஜன் பெர் டே. நார்மலாக வந்து பர்சனுக்கு வந்து 10 to 20 கிராம் யூரியா நைட்ரஜன் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். கிரியாட்டின் எக்ஸ்க்ரீஷன் இஸ் மோர் தென் லெஸ் தென் கான்ஸ்டன்ட்லி 1 to 1.5 கிராம் பெர் டே விச் இஸ் டிபெண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த மசில் மாஸ். இது வந்து 1 to 1.5 பெர் டே வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாலையும் மசில் மாஸ்லேயும் டிபெண்ட்டாக இருக்கும். நார்மலாக எக்ஸ்க்ரீட் ஆகிற யூரியா லெவல் பார்த்தோம்னா கிரியாட்டின் லெவல் வந்து 1 to 1.5. இதே வந்து யூரியா லெவல் வந்து 10 to 20 கிராம் பெர் டே. இப்போ யூரிக் ஆசிட் எக்ஸ்க்ரீஷன் இஸ் ஆல்சோ ஃபேர்லி கான்ஸ்டன்ட் அபவுட் 500 to 700 மில்லிகிராம் பெர் டே. இதுதான் வந்து யூரிக் ஆசிட் யூரியா இதெல்லாம் எக்ஸ்க்ரீஷன். இதனால தான் நைட்ரோஜன் பேலன்ஸ்ன்றது என்னென்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நைட்ரோஜன் இன்டேக் அந்த நைட்ரோஜன் எக்ஸ்க்ரீஷன் தான் நைட்ரோஜன் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து நைட்ரோஜன் பேலன்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.